ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எனக்குள்ளாக இருந்து செயலாற்றும் போது நான் என்னுடைய கடமைகளை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் முயற்சிக்கிறேன். ஆனால் அந்த கடமைகளை செய்யும்போது அநேக கஷ்டங்கள் வருகிறது, அநேக துன்பங்கள் வருகிறது, அநேக பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் எப்படியாவது ஆண்டவரிடத்தில் நான் கிட்டி சேர வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன். அந்த வார்த்தையானது என்னை திடப்படுத்தும் போது அதற்கு மாறாக இன்னொரு வார்த்தை என்னை இல்லை, நீ அதை செய்தால் நீ நலமாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது என்று சொல்லி இன்னொரு வார்த்தையும் என்னோடு கூட செயல்பட்டு கொண்டு இருக்கிறதை நான் உணர முடியுது என்று சொல்லி கவலைப்படுறீங்களா? உண்மையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யும்போது உங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், பாரங்கள் வரலாம், சுமைகள் வரலாம். ஆனால் எதுவாக வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து அந்த காரியத்தை செய்வார். எப்போதுமா அவருடைய வார்த்தையானது உங்களுக்குள்ளாக இருந்து கிரியை செய்யும்படியாக. ஆமென். அந்த வார்த்தையை நீங்கள் நம்பி செயல்படும்